சிவானந்தா அண்ட் வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு ஆண் குழந்தை, பெண் குழந்தை, மூன்றாம் பாலின குழந்தை பிறப்பதற்கு யார் காரணம்? இதை எப்படி விளக்கி சொல்லலாம் என்றால், ஒரு விவசாயி நிலத்திலே கத்திரிக்காய் விதையை தூவிவிட்டு அதற்கு நீர் பாய்ச்சி அந்த செடியை வளர்த்து எடுத்து கொண்டிருக்கும் தருவாயில் அவர் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றால், நாம் இந்த மகசூலில் எவ்வளவு வேர்க்கடலை அறுவடை செய்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் விதைத்ததோ கத்திரிக்காய் விதைகள். கத்திரிக்காய் தான் காய்க்கும். கத்திரிக்காய் விதையை விதைத்துவிட்டு வேர்க்கடலை நாம் அறுவடை செய்யலாம் என்ற எண்ணம் எப்படி தவறானதோ அதே போன்றுதான். இதை இன்னும் விலைக்கு எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு ஆணுக்கு இடகலை என்று சொல்லக்கூடிய சந்திர நாடியில் சுவாசம் நிகழும்போது அவர் இல்லற வாழ்க்கையில் இருந்து அப்போது கரு தரிக்குமேயானால் அந்த குழந்தை பெண் குழந்தையாகவும், அதே ஆணுக்கு பிங்களை என்று சொல்லக்கூடிய சூரிய நாடியில் சுவாசம் நிகழ்ந்து அப்பொழுது கரு தரிக்குமானால் அந்த குழந்தை ஆண் குழந்தையாகவும், நடுநாடி என்று உள்ளது, சுழிமுனை என்று சொல்வார்கள். இந்த நாடியில் சுவாசம் நிகழ்வது அரிதினும் அரிதினாய் இருந்தாலும் அப்போது சுழிமுனை நாடி சுவாசத்தில் நிகழும்போது அப்போது அந்த ஆண் இல்லற வாழ்க்கையில் இருந்து கரு தரிக்குமேயானால் அந்த குழந்தை மூன்றாம் பாலின குழந்தையாகவும் இருக்கும். இதில் என்னிடம் கேள்வி கேட்பவர்கள், ஏன் இடைகளை என்று சொல்லக்கூடிய சந்திர நாடியில் நாம் அடைத்துவிட்டு மூக்கில் ஏதோ ஒரு துணியையோ இல்லை பஞ்சையோ வைத்து அடைத்துவிட்டு பிங்கள நாடியில் சூரிய நாடியில் ஏன் நம் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்றும் கூட என்னிடம் கேள்வி கேட்டுள்ளார்கள். அப்படியெல்லாம் இருந்தால் அது சாத்தியமல்ல. இடகலை பிங்களை நாடிகள் இயற்கையாக இருக்க வேண்டும். பின்பு இறைநிலையின் அனுமதியோடு அது நடக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அந்த வகையிலே குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கும் பெண் குழந்தையாக பிறப்பதற்கும் மூன்றாம் பாலின குழந்தையாக பிறப்பதற்கும் ஆண்களே காரணம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.